நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாது என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
கரத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Hallelujah. வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான். இந்த வெளியிலே அந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஒவ்வொரு இடத்துலையும் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அப்படின்னு வரும்பொழுது என்ன பாடணும்? என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி அப்படின்னு ஒவ்வொரு இடங்களிலும் இரவின் பயங்கரத்திற்கு பகலில் பறக்கும் அம்பிற்கு 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் என்று இருக்கிற இடத்துல என் பக்கம் விழுந்தாலும் என்று நம்ம சேர்ந்து பாடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாய் பாடும். எல்லாரும் கரங்களை தட்டி, இல்லை முன்னால இருக்கிறவங்க சின்ன பையங்க எல்லாரும் உன்னதமானவரின் ஓய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவர். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 1000 10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே அது ஒரு காலத்தும்
சேருவோம். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள். நம்மை காக்கின்ற தேவன், நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். விசுவாசத்தோடு பாடும். நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேஸ்வரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 அல்லேலூயா. நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு இன்னொரு மாதிரி சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் சின்ன பையங்க பிள்ளைங்க எல்லாரும் கை தட்டி பாடுங்க. என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில்
சேர்ந்து சொல்லுவோம். அவர் சட்டை அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இயேசுவே அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பேன். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டை அடைக்கலம் புகவே அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுக ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசை கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சண்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சண்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சண்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சண்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் மறுபடி சொல்லுவோம். அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாள் வரை, கடைசி வாரத்திலும் கர்த்தரை ஆராதிக்க நம்ம எல்லாரும் ஒன்று கூடி அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவர் செட்டை நிழலினாலே நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றுகிறார். அதான் பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்தரில் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த பாடலையும் விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை நிச்சயமாக செய்து முடிப்பார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடும். எல்லாரும் கரங்களை தட்டி
கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவற கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே குறித்திட்ட காலத்தில் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோம் குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறுமே நம் வாழ்விலும் நிறைவேறும் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் சேர்ந்து சொல்லுவோம் பாடி சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமென் நிறைவேற வல்லமை உள்ளதாக இருக்கிறதே நீர் சொன்னதை நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே செய்து முடிக்க வல்லவராயிருக்கு மறுபடி சொல்லுவோம் ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன மறுபடியும் சொல்லுவோம் இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட
வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே நீர் சொன்னவைகள் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் செய்து முடிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் எல்லாரும் சொல்லும் விசுவாசத்தோடு அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே தரையிலே விழாது. வார்த்தைகள் மறுபடி சொல்லுவோம். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் கரங்களை உயர்த்தி ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தம் எல்லாரும் முழங்கார் படி அந்த தேவாதி தேவன் அப்பா நீ சொன்னவைகள் எங்களுடைய வாழ்விலே நிச்சயமாய் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். செத்து போனதாம் சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை 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 குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்தில் விசுவாசத்தோடு அறிக்கையிடும். குறித்திட்ட காலத்திலே சாராளின் வாழ்வில் அற்புதங்களை செய்தவர் குறித்திட்ட நேரத்திலும் நம்முடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறுமே. கரங்களை உயர்த்தி ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசு ராஜா ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசு ராஜா ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே.
விழுந்தாலும் அவர் நம்முடைய வாழ்வை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். எடுத்து கட்டுவேன் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்விலே சொல்லுகிறார். அது நிச்சயமாக அவர் செய்து முடிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறுமே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்திலே என் வாழ்விலும் மறுபடியும் சொல்லுவோம். குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்தில் என் குடும்பத்திலும் நிறைவேறுமே என்று சொல்லுக. என் குடும்பத்தில் நிறைவேறுமே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்திலே என் குடும்பத்தில் நிறைவேறுமே. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசு ராஜா ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசப்பா இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல இயேசுவே, நீ சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் உம்முடைய வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதினாலே நீர் செய்ய நினைத்ததை அப்பா ஒருபொழுதும் கரையிலே விழாத ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உண்மை உள்ளவரே, அப்பா எங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்ய நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்விலும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இடிக்கப்பட்ட வாழ்வை கட்டுவிக்கிற தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே, கீழே விழுந்த தலையை தூக்கி நிமிர செய்கிற தேவன் அப்பா. ஓ ரபா பாபா, அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். ஓரமா மலஹதரோ ரிபினா ஹதிகேரை மஷதரமலா ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஓரமா மஷதரமலா ரிகே மனஹதே கரமா கரங்களை தட்டி அந்நிய பாஷையிலே ராண்டா மனஹதரபோ ரீடே ஹதியே கரமல பஷே கதரமன ஹதரபோ ரோலம்பா மஹதரப ஷேகதியே கரனமல ஹதுரோ ராண்டா மஹதியே கரமன ஹது ஷெந்தரால மஹதியே கரமல மஹதுரோ. எல்லாரும் ஃப்ரீயாக விட்டு கொடுத்து அந்நிய பாஷையிலே பேசுக. ராதி மஹேத்திய குரே மஹதுரோ ரோடா ரமல ஹத ஷந்தரானி ஹெதரமு ரீனால மஹதியே கரல மஹதரபோ ரால பஷந்தரன கதரபா
ராலகதிஷே கதரமலகதுரபா ராபா பாபா கதரபா ஷதரமலகதுரபோ நல்ல வாய்களை திறந்து அந்நிய வாஷையினால ஆண்டவரை துதிக்க துதிக்க கட்டுகள் இருந்து ஆண்டவர் விடுதலையை தருவார். துதிக்க துதிக்க நம்ம சோர்வுகளை மாற்றுவார். இருதயத்தில் இருக்கிற போராட்டங்களை நீக்குவார். நல்ல மனதார வாய்களை திறந்து இயேசுவே வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் நம்ம வாழ்க்கையில கூட இருக்கிறார் அல்லவா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே இந்த காலை நேரத்துல உங்க சமூகத்துல வந்து நாங்க நிற்கிறோம்ப்பா. உம்மை துதிப்பதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக, உங்க நாமத்தை உயர்த்துவதற்காக ஒரு ஜன கூட்டமாய் நாங்க வந்திருக்கிறோமே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து அவரை மனதார துதித்து 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 நல்ல வாய்களை திறந்து இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தெய்வமாய் நம்ம அருகில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்லவா. நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம மேல அசைவாடுகிற தெய்வமாய், நம்ம மேல அசைவாடுகிற தெய்வமாய், ஜலத்தின் நடுவே அசைவாடுற தெய்வம், ஜனத்தின் மேல அசைவாடுன தெய்வம், ஆசரிப்பு கூடாரத்துல அசைவாடுன தெய்வம். இன்னைக்கு நீங்க இயேசுவேன்னு சொல்லி வாய்களை திறந்து கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து உங்களுக்குள்ள அசைவாடுகிற தெய்வமாய், உங்க குடும்பத்துக்குள்ள அசைவாடுகிற தெய்வமா இருக்கிறார் அல்லவா. அவரை நோக்கி பார்த்து இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசுவே உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம். துதிக்கும் போதே கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். துதிக்கும் போதே இருதயத்தில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவார். சிந்தனையில இருக்கிற குழப்பங்களை நீக்குவார். இருதயத்தில் இருக்கிற பயங்களை நீக்குவார். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுவார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்க நடுவுல நீங்க வாசம் பண்ணுகிறீங்கப்பா, எங்க நடுவுல நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறீங்களே. எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அவங்க மத்தியில நான் வந்து விடுவேன் சொல்லுற வார்த்தை இருக்கிறதே. நம்ம கூடி வருவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் தேச்சர வாழவர் நம்ம நடுவுல வந்து விட்டார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, சொல்வோமா அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே இயேசுவே, எங்கள் மேலே அசைவாடும். 2 கரங்களை உயர்த்தி அசைவாடும். ஆண்டவரை பார்த்தப்பா என் மேல அசைவாடுங்க, எங்க குடும்பத்துல அசைவாடுங்க, எங்க சபைகளில் அசைவாடுங்க. அவரை நோக்கி பார்த்து இயேசுவே அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஒரு வாஞ்சையோடப்பா மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் எல்லா மகிமைக்கும்
அசைவாடுங்கப்பா. இயேசுவே எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே. இயேசுவே எங்கள் மேலே அசைவாடுமே. அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நின்று மனதார ஆண்டவரே பா எங்க மேல அசைவாடுங்க. இந்த ஆராதனை நேரத்துல எங்களுக்குள்ள அசைவாடுங்க. ஒரு வாஞ்சையோட வசனம் சொல்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். யாரெல்லாம் தாகத்தோட இயேசுவை நோக்கி பார்த்தப்பா எனக்குள்ள அசைவாடுங்க, எனக்குள்ள அசைவாடுங்க. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்க சத்தத்தை உயர்த்தி எனக்குள்ள அசைவாடுங்க. என்ன பாவமர கழுவி பரிசுத்தமாக்கி இந்த வாரத்தின் முதல் நாள்ல உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம்பா. ஒரு புதிய பலத்தினால் எங்களை இடைகட்டி, ஒரு புதிய பலத்தினால் எங்களை ஆளுகை செய்து நல்ல வாய்களை திறந்து இயேசுவே எனக்குள்ள அசைவாடுங்க, எனக்குள்ள அசைவாடுங்கப்பா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, வாஞ்சையோடு அசைவாடும் தெய்வமே, இயேசுவே அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாள். எத்தனை பேர் விருப்பத்தோட ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிறீங்க, அப்பா என் மேல அசைவாடுங்க, எங்க குடும்பத்துல அசைவாடுங்க, எங்க சபைகளில் அசைவாடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது, அவர் கடந்து வரும்போது நம்ம பலவீனங்களை மாற்றி சோர்வுகளை மாற்றி வராதவா. அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, இயேசுவே ஆமென். அப்பா நீங்க வந்தா போதும்பா, நீங்க ஒருவர் இறங்கி வந்தா போதும். எங்க சூழ்நிலைகள் மாறும், எங்க பிரச்சனைகள் மாறுமே, எங்க போராட்டங்கள் நீங்குமே. அவரை நோக்கி பார்த்து முடிந்த 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவா, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே. ரஷகரி மரா எங்கள் மேலே அசைவாடுமே. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர் இயேசுவே. மகனாக நம்முடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அவரை நோக்கி பார்த்து இயேசுவே ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே சொல்வோமா. ராஜாக்களும் நாங்களப்பா, முழு இதயத்தோடு இயேசுவே ஆசாரியர்களும் நாங்களே.
நம்மளை உருவாக்கி இருக்கிறார் அல்லவா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொண்டிருக்கிறார். நீங்க அப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து நம்மளுக்கு உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறார். அப்பான்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா. நல்ல வாய்களை திறந்து உங்களை அப்பான்னு கூப்பிடத்தக்க ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களப்பா. தாயின் தகப்பனுமா எங்க கூட நடந்து வருகிறீங்களே, எங்களை தேய்ச்சி அரவணைக்கிற தெய்வமா எங்க கூட இருக்கிறீங்களப்பா. இயேசுவின் அன்பை நினைத்து, ஒரு நாளும் மாறாத அவருடைய அன்பை நினைத்து, சிலுவையில உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நினைத்து பார்த்து, அப்பா உங்க இரத்தத்தினால் எங்களை கழுவுகிற தெய்வம், உங்க இரத்தத்தினால் எங்களை சுத்தமாக்குகிற தெய்வம். இந்த ஆராதனையின் நேரத்துல உம்மை ஆராதிக்க ஆராதிக்க, உம்மை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, எங்க இருதயங்களை சுத்தமாக்குகிற தெய்வமாய், எங்களுக்குள்ள அசைவாடுகிற தெய்வமாய், எங்க மேல அசைவாடுகிற தெய்வமாய், உரிகந்த ரஷதரமா உரிபா ரஷதரரரரபா உரிகந்த ரஷதரரரபா. தடைகள் மேல அசைவாடுகிற தெய்வம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற தடைகளின் மீது அவர் அசைவாடுகிற தெய்வமாய் கடந்து செல்கிறார். அவர் உங்களுக்கு முன்பே கடந்து போகும்போது எல்லா தடைகளும் மாறி போகுமே. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி, எங்க மேல அசைவாடுகிற தெய்வமே, எங்க நடுவில் அசைவாடுகிற தெய்வமே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி மகளாக. எவ்வளவு பெரிய பாக்கியம், அவர் நம்மளை மகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அவரை நோக்கி பார்த்து ரெண்டு கரங்களும் உயர்த்தி, இயேசுவே ராஜாக்களும் நாங்களே, இந்த புது இருதயத்தோட செல்வமா, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர். உங்க சத்தத்தை உயர்த்தி, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்ல ஆர்ப்பரித்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க துதிக்கும் போதே ஒரு வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். உங்க சோர்வுகளை ஆண்டவர் மாற்றி ஒரு புதிய பலத்தினால உங்களை நிரப்பி 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 நடத்துவாராமே. ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, உம்மிடத்துல நாங்க அன்பு செய்வோம், உங்களை நாங்க தொழுது கொள்வோம், உம்மை நாங்கள் சார்ந்து கொள்வோம், அப்பா உங்களை நாங்க பிடித்துக் கொள்வோமே. நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி இயேசுவே. நேசரே உன் திரு அவருடைய பாதத்துல வந்து அமரும் போதுதான் ஒரு நிம்மதி. Oh
நோக்கி பார்த்தப்பா, எனக்கு அடைக்கலம் நீங்கப்பா, எனக்கு அதிசயமாய் என்னை நடத்துகிற தெய்வமாய் என் கூட இருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேண்டுமாய் சொல்லலாமா? அடைக்கலமே, அடைக்கலமே. எந்த இடத்துல இருந்தாலும் உங்க கண்களை ஆண்டவருக்கு நேரா ஏறெடுத்து கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்தப்பா, நல்ல விடுதலையோட கரங்களை தட்டி அப்பா உங்க மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி நன்றி நன்றி. எங்க நடுவுல நீங்க வாசம் பண்ணுகிற கிருபைகளுக்காக நன்றி. எங்க சோர்வுகளை மாற்றின உங்க தயவிற்காக நன்றி. நல்ல விடுதலையோட கரங்களை தட்டி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா, வெள்ளத்தை பெற்றுக்கொள்வோமா, சுகத்தை பெற்றுக்கொள்வோமா. எல்லா வியாதிகள் ஆண்டவர் மாற்றி சுகத்தை தருகிற தெய்வமாய் நம்ம நடுவுல செய்வாடி கொண்டிருக்கிறார் அல்வா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. யாரும் வரலையோ? யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். சத்தியமும் ஜீவனும் நம்மை வழி நடத்துகிறவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசையாய் சந்திக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சாட்சி சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆயிரும், அதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஐயா சொன்னது போல் கிறிஸ்டோபர் மில்டனுடைய மூத்த சகோதரர், இந்த பாட்டு பாடினவங்க என்னுடைய மூத்த சகோதரி, அவங்க குடும்பத்தார். எனக்கு அதிகமாக உள்ளே வந்தோடனே ஒரு உணர்வு என்னென்னா, கடைசியில் வந்து உட்காந்துருப்பாங்க எங்கள் அம்மா. கடைசியில் உட்காந்து அவங்களுக்கு பாட்டு தெரியுதோ இல்லையா கை தட்டிட்டு பாடிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா வயசான காலத்தில் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி என்னுடைய ஊழியத்திற்கு அஸ்திவாரம் போட்டதும் இந்த சபை தான். ஏன்னா பக்கத்தில் வீட்டில் அருமையான சகோதரி வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். பலவீனத்தோடு நானுமே அங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன். மற்றபடி ரட்சிக்கப்பட்ட சாட்சி சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ஊர் தான். பல குரலில் பேசுவேன், ஒரு 60-70 குரலில் பேசுவேன். சினிமாவில் நடிக்கணும்னு சென்னைக்கு போனேன், பாவத்தில் விழுந்தேன். சினிமாவில் நடித்தேன், டிவி சீரியலெல்லாம் நடித்தேன். நான் திருந்தணும்னு சொல்லி நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை சாராள் அப்படின்னு பேர் சூட்டி எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்க ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னை தொட்டு கர்த்தர் ஊழியத்தை 2011 முதல் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவ்வளவுதான். மறுபடியும் டீட்டெயில்ஸ்லாம் இன்னொரு விட வரும்போது சொல்கிறேன். ஏன்னா செய்தி கரெக்டான டைத்தில் முடிக்கணும். செய்தி கொஞ்சம் விரிவான செய்தி, அதனால் சீக்கிரமாக ஆண்டோடைய வார்த்தைகள் நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரர் வந்து கண்ணை திறந்துட்டு படிச்சிருப்பாரா, மூடிட்டு படிச்சிருப்பாரா? நீங்க எப்படி முழிச்சிட்டு பாக்குறீங்க? சங்கீதக்காரர் வேத புத்தகத்தை கண்ணை திறந்துட்டு படிச்சிருப்பாரா, மூடிட்டு படிச்சிருப்பாரா? திறந்துட்டு தான் படிச்சிருப்பாரு. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாரு? சத்தமா சொல்லுங்களேன். மனக்கண்களை
திறந்து கொடுக்கும்படியா. அப்போ இந்த பிரச்சனை வந்து அநேக பிள்ளைங்களுக்கு இருக்குது. வேதத்தை படித்தா புரியவே புரியாது. சில பேருக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் என்ன செய்வோம், வீட்டில் போய் மறுபடியும் படித்து பார்த்தா புரியாது. சில பேருக்கு நல்லா புரிஞ்சிடும், மறுபடியும் திருப்பி அவரோட அதை வாசிக்கும் போது என்ன செய்யாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்கும் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதனால இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல கண்களை இன்னைக்கு ஆண்டவர் திறந்து கொடுக்க போறாரு. எத்தனை பேர் வாஞ்சியோட இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த கண்களை திறக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. தூத்துக்குடிக்கு நான் நம்ம வடக்கூர் சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஊழியத்துக்காக, நான் வேற ஒரு சர்ச் ஒரு சபையில் ஊழியத்துக்காக வந்து கொண்டிருந்தேன். அப்போ சிஎஸ்ஐ சர்ச்சில் ஊழியத்துக்கு வர்ற ஒரு குரூப்பு எங்க கூட ட்ரெயினில் வந்தாங்க. 6 பேர் கண்ணு தெரியாதவங்க. அவங்கள எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க கூட பேசிட்டு வந்தேன். அவங்க ஒரு நாள் அந்த 3 நாள் கன்வென்ஷனில் ஒரு நாள் நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. நான் போய் வந்தேன். போய் சிறப்பு விருந்தினராக ஒரு ஜெபம் கொடுத்தாங்க, பண்ணிட்டு உட்காந்தேன். அந்த 6 பேரும் கண்ணு தெரியாதவங்க பண்ணின காரியங்கள் வந்து ரொம்ப ஒரு விந்தையாக இருந்தது. நல்ல அருமையான பாடல்கள் பாடினாங்க, நல்ல அருமையான சாட்சி, நல்ல அருமையான செய்தி, நல்ல அருமையாக இசைக்கருவிகள் வாசித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடைசியில் ஒருத்தர் ஒரு காரியம் சொன்னார். நீங்கள் எல்லாம் உலகத்தை அழகாக பார்க்குறீங்க, கலர் என்ன கலரு என்ன இயற்கை காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள், எங்களால் அப்படி பார்க்க முடியாது அப்படின்னாரு. உடனே எல்லாருமே அல்லேலூயா அப்படி சொன்னாங்க. நீங்கள் வேத புத்தகத்தை சபைக்கு எளிதாய் கொண்டு வந்து விடுவீங்க. உங்கள் நம்ம புத்தகம் சாதாரண புத்தகம், இதை விட கொஞ்சம் பெருசு, சின்னது இருக்குது, ரொம்ப பெருசு இருக்குது. நம்ம என்ன செய்வோம், எளிதாய் கொண்டு வந்து விடுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் புத்தகம் இருக்கும், எழுத்து பதிய வச்சுருப்பாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன செய்வாங்க, தடவி படிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடி இருக்கும், இவ்வளோ அகலம் இருக்கும். அந்த நேரத்தில் 4 புத்தகம், ஒரு வேத புத்தகத்துக்கு 4 புத்தகம் அதே மாதிரி புத்தகம் இருக்கும். ஒரு ஆள் அதை தூக்கிட்டு வர முடியாது, 2 பேர் சேர்ந்து தான் கொண்டு வரணும். 2 பேர் சேர்ந்து ஒரு பைப்பில் கொண்டு வருவாங்க, 4 புத்தகத்தை தூக்கி, அல்லது பைக்கில் வரணும், ஆட்டோவில் வரணும். நீங்கள் வேத புத்தகத்தை எளிதாய் கொண்டு வந்து விடுவீர்கள், எங்களால் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. உடனே எல்லாரும் அல்லேலூயா சொன்னாங்க. சபையில் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரசங்கியார் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லுகிறார். நீங்கள் உடனே எடுத்து வேகமாக வாசித்துருவீங்க. நாங்கள் எந்த புத்தகம் என்று பார்த்து, எந்த அதிகாரம் என்று பார்த்து, எந்த பக்கம் என்று பார்த்து, எந்த வசனம் என்று பார்த்து தடவி வாசிக்கிறதுக்கு லேட் ஆயிரும். நீங்கள் சீக்கிரமாக வாசித்துருவீங்க, நாங்கள் வாசிக்கிறதுக்கு லேட் ஆகும், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. உடனே எல்லாரும் அல்லேலூயா சொன்னாங்க. கடைசியாக ஒரு காரியம் சொன்னார். இரவு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, கரண்ட் கட்டாகி விடுகிறது. பிரசங்கியார் வசனத்தை வாசிக்க சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் தடவி கொண்டு இருப்பீர்கள், நாங்கள் எளிதாய் வாசித்து விடுவோம், நாங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதனால கண்ணு தெரியாதவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் தான் ஆண்டவரை அதிக நேரம் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இங்கே சங்கீதக்காரர் சொன்னது போல மனக்கண்ணில் திறந்து கொண்டு, அப்போ தான் நம்ம வேதத்தை படிக்க முடியும், வாசிக்க முடியும், தியானிக்க முடியும், கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. வசனம் வந்து எவ்வளோதான் படித்தாலும் மறுபடியும் அதை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அது புரியாமல் போயிடும். வாசி மனப்பாடம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். கண் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ரொம்ப கஷ்டம். வசனத்தை வாசித்தான் தப்பாக பேசிட்டோமேன்னு பயந்து போய் உட்கார்ந்தான். ஆனால் அவன் விடலை பாருங்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை விடுதலைன்னு சொல்லி மறுபடியும் ஏறி வந்து பேசணும். அவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, சூப்பர். இந்த மாதிரி அந்த தெரிந்து கொள்ளணும். அதனால இந்த காரியத்துக்காய் இந்த மனக்கண்கள், அடைபட்ட மனக்கண்களை திறந்து கொடுக்கும்படியாக உலகப்புறமான கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட பிள்ளைகளோடு பேசும்படியாக, வார்த்தைகள் மூலமாய் சில ஆலோசனைகளை சொல்லும்படியாய் கர்த்தர் தாமே அடியின் மூலமாய் கொடுத்த கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இது ஒரு தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல விளங்கும்படியான கிருபையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் நீர் திறந்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மனக்கண்கள் திறக்கும்படியாக ஒரு 5 குறிப்புகளை உங்கள் முன்னால் வைத்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதல் குறிப்புக்கு 2 சம்பவம், மற்ற 4 குறிப்புகளையும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போயிருவேன்.
இந்த 5 குறிப்பில் முதல் குறிப்பு, எல்லாருமே நம்ம செஞ்ச ஒரு காரியம், எல்லாரும் ஒரு செய்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம், எல்லாரும் செய்ய போற காரியம். எல்லாருக்குமே அது தெரியும். ஒரு காரியம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியம் நிறைவேற என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இனிய சோத்திரம். சரி, ஓகே. ஜெபிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு 2 சம்பவத்தை நான் சொல்லிட்டு மீதி 4 காரியங்களும் கொஞ்சம் வேகமாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதல் குறிப்பு லூக்கா 24ஆம் அதிகாரம். இந்த வசனம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தெரியுதா? லூக்கா 24. அடுத்த மாதம் ஏதோ எக்ஸாமுக்கு சொன்னாங்க, கடைசி அதிகாரம் நினைக்கிறேன். அப்படிதானே ஐயா? லூக்கா 24 அதிலே தான் தியானிக்க போகிறோம். அதில் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் அங்கே மறைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் 1-20 அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது இதில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் அறிந்து மரித்த பின்பு அவரை அடக்கம் பண்ணி 3ஆவது நாள் என்ன செய்யறாங்க? 3 சகோதரிகள் அங்கே போய் பார்க்குறாங்க. கல்லறையில் அவருடைய சரீரத்தை எடுத்து கடைசி காரியம் பண்ணுறதுக்காக எடுத்து பார்க்குறாங்க. போகிறாங்க. அங்கே போடப்பட்டிருக்கிறது 2வது வசனத்தில், அடைப்பட்ட கல் புரட்டப்பட்டது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா அந்த இயேசு சரீரத்தை எடுத்து நம்ம கடைசி காரியம் பண்ணலான்னு வந்தோம், கல் திறந்துருக்கு, யாரை எடுத்துகிட்டு போனான்னு தெரியலையேன்னு சொல்லி ஷாக்காக என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்க. இயேசுடைய சரீரத்தை காணும். மேலே கட்டிருந்த சேலைகள் எல்லாம் அங்கே அவிழ்த்து போடப்பட்டிருக்கிறது. ஒரே குழப்பத்தோடு நின்று இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தூதனுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு தூதன் போட்டிருக்கும், ஒரு இடத்துல 2 தூதர்கள் போட்டிருக்கும். அப்போ யாரை தேடுகிறீர்கள் அப்படிங்க? ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை தேடுகிறோம். ஏமா மரித்து உயிர் தெழுந்த அவரை போய் இங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்களே? அப்போ 6வது வசனம் சொல்லுது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்ன உடனே, ஆமாம்ல இயேசு சொன்னார்ல, நம்ம கூட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் 3ஆம் நாள் உயிர் தெழுதுன்னு. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். வாரம் ஐயா பிரசங்கம் பண்ணுறாங்க, புது ஆட்கள் வருவாங்க. மறுபடியுமாக அடுத்த முறை இப்போ நான் போன விட எந்த மெசேஜ் கொடுத்தேன்னு சொன்னால் யாராலும் சொல்லுவீங்களா? ஆமாம்ல ஏதோ சொன்னார்ல, டைரி எடுத்து புரட்டி பார்த்து கூட சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு இயேசு கூட பிரசங்கத்தை கேட்ட அவங்களுக்கே தெரியல, 3ஆம் நாள் மறந்து போயிட்டாங்க. ஆமாம்லன்னு சொல்லிட்டு நேராக போய் சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க. அங்கே சீசர்கள் இருக்காங்க. 11 சீசர்கள் இடத்துல போய் சொல்கிறாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான்ல, அதனால 11 பேர். அப்போ எல்லாரும் சீசர்களும் மறுபடியும் அவங்களும் பார்க்குறாங்க. அதே மாதிரி சூழ்நிலை காணலை. அதே மாதிரி தூதன் சொல்கிறாரு. அப்படின்னோடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க? திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க. 9 சீசர்கள் அவங்க இடத்துக்கு போயிடறாங்க. 2 சீசர்கள் பக்கத்து ஊருக்கு கடந்து போகிறாங்க. அப்போ 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட ஒருத்தர் நடந்து போகிறாரு. யார் போகிறா? இயேசு போகிறார். அப்போ இவங்க பேசிட்டு போகிறாங்க. ஆமல்ல அவங்க சகோதரிகள் சொன்னது உண்மைதான், நாமளும் பார்த்தோம், அப்படி தான் இருந்ததுன்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. அப்போ கூட வந்த இயேசு கேட்குறாரு, நீங்கள் எதை பற்றி பேசி கொண்டு போகிறீர்கள்? நீங்கள் தெரியாதா உங்களுக்கு? இந்த மாதிரி கல்லறையில் வச்சுருந்தோம், சகோதரிகள் பார்த்தாங்க, அந்த மாதிரி தூதன் ஏதோ சொன்னாப்பிலையா, நாங்களும் நம்பலை, நாங்களும் போய் பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே நம்பிக்கை வந்தது, அதை பற்றி தான் பேசிட்டு போகிறோம். அப்போ மறுபடியும் கேட்குறேன், நீங்கள் யாரை பற்றி பேசி கொண்டு போகிறீர்கள் அப்படின்னு. ஏன் நீ வெளியூர் நினைக்கிறேன் நான். நாங்கள் நஸ்ரேனாகிய இயேசுவை பற்றி பேசி கொண்டு போகிறோம். யார்கிட்ட சொல்கிறாங்க? யார்கிட்ட சொல்கிறாங்க? இயேசுகிட்டேயே இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. நாங்கள் நஸ்ரேனாகிய இயேசுவை பற்றி பேசிட்டு, அப்போ கூட நடந்து வர்றது இயேசுன்னு சொல்லி 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்த சீசர்களுக்கே தெரியல கூட நடந்து வர்றது இயேசுன்னு சொல்லி. எத்தனை பேர் நம்ம கூட இயேசு இருக்கான்னு விசுவாசிக்கிறீங்க? 4 பேர் தான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்ம கூட இயேசு இருக்கான்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வெளியே சொல்கிறதுக்கு பயம். நேற்று வீட்டில் ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு மெசேஜ் இதை தான் கொடுத்தேன், யார் வீட்டிலலாம் இயேசு இருக்காரு அப்படின்னு. அப்போ நம்ம கூட இயேசு இருக்காருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை நம்ம உணர்ந்து கொள்கிறோமா? இயேசுவை உள்ளே வைத்துக்கொண்டு நாம் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம்? வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம், தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறோம், வீணான வார்த்தைகளை வாய் மூலமாய் அழைப்பி கொண்டு இருக்கிறோம். இயேசு நம்ம உள்ள கூட இருந்தாருன்னா அதெல்லாம் பேசுவாரா, அதெல்லாம் பார்ப்பாரா? அந்த சிந்தையே இல்லை. இயேசு நம்ம கூட இருந்தால் நம்ம செய்ய முடியுமா? அதெல்லாம் நம்ம செய்வோமா?
யோசிக்கல. 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்த சீசர்களுக்கே தெரியல இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்க உணர்வு இல்லை. அப்போ இங்க அவங்க சொன்ன உடனே இயேசு, அப்படியா நீங்க இயேசுவை பத்திட்டு பேசிட்டு போறீங்களா, சரி சரி அப்ப நான் கடந்து போறேன் அப்படின்னு. எங்க போறீங்க? இல்ல நான் என் இடத்துக்கு போறேன். நோ நேரம் ஆயிடுச்சு, நீங்க தனியா போக கூடாது, இயேசுகிட்ட தனியா போக கூடாது, எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வைக்கும் போது அவர் உட்கார்றாரு. வாசிங்க 30வது வசனம் வாசிங்க. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இது எங்கேயோ நடக்குமே. திருவிருந்து கொடுக்கும்போது இயேசு சொல்ற வார்த்தையாச்சே, அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுக்கிறது. அப்ப நினைக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு அங்கே ஜெபிக்கிற போது அவங்களுடைய கண்கள் என்ன செய்து திறக்கப்படுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபம் முதல்ல அவசியம். மனக்கண்கள் திறக்கப்படணும்னு இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்து கொடுங்க. மனக்கண்கள் திறந்து வேதத்தை அறிந்து கொள்றதுக்கு முதல் காரியம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்கு ஜெபிக்கணும். இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவமானது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். பாருங்க, இந்த சம்பவம் அருமையான நமக்கு தெரிந்த சம்பவம் தான். 1 முதல் வாசிக்கும் போது இதுல ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பைபிளை பார்க்க வேண்டாம், என்னிடை பாருங்கள். பைபிளை படிச்சு நீங்களே கதையை படிச்சிடாதீங்க, நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் அப்படித்தான் வசனம் சொல்லிட்டு முன்னால் என்னமோ போட்டுருக்குன்னு பார்த்துட்டே போயிட்டு இருப்பாங்க. இங்க செய்தி கொடுக்கறது மிஸ் ஆயிரும். அதான் வசனம் வாசிக்கிறதாண்டி மட்டும் பைபிளை பாருங்க. அதுக்கப்புறம் நேரம் இங்கே பார்த்தா போதும், அல்லது வாசிக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். சீரி ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜா அந்த நேரத்தில் இஸ்ரேலை ஆண்டு கொண்டு இருக்கிறாப்ல. அங்கே இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது கொண்டு போட்டுருணும்னு சொல்லிதான் அவனுடைய பிளான். தேடிக்கிட்டே இருக்கிறான், கிடைக்கல. ஒன்றும் வேலைக்காரங்களாம் கூப்பிடுறான். நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், அவங்கள என்ன செய்ய முடியல, கொண்டு போட முடியலையேன்னு சொல்லி இரவு நேரத்தில் எல்லாரையும் வெளியே அனுப்புகிறான். நீங்களாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போங்க, ஆளுக்கு பக்கமாக போய் அந்த ஜனங்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. நம்ம அதிகாலையில் போய் அவங்களை என்ன செய்யலாம், கொண்டு போட்டுடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வேலைக்காரங்களே அனுப்புகிறான். எல்லா வேலைக்காரங்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. இப்போ நைட்டில் எல்லாரும் திருப்பி வராங்க. ஒருத்தர் சொல்கிறான், ஐயா அந்த இடத்துல அவங்க கூடாரம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னோடனே, அப்படியா சரி நல்லா பார்த்தியா? பார்த்தேன், சரி வா நமக்கு அதிகாலையில் போகலான்னு சொல்லி அதிகாலையில் எழுந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்க இல்லை. இப்போ நல்லா பார்த்தியா அங்கே தான் இருந்தாங்களா? இங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ காணுமே, என்னன்னு தெரியல, போயிட்டாங்க. நல்லா உறுதியாக தெரியுமா அங்கே தான் இருந்தாங்க. பாருங்க, அடையாளத்தை பாருங்க. கூடாரம் போட்டதுக்கு உண்டான அடையாளம் இருக்கிறது. அங்கே ஒட்டகங்கள் குதிரைகளை கட்டிய அந்த இடத்திலே அதுகள் இட்ட சாணங்கள் கிடக்கிறது. நெருப்பு மூட்டி இருக்கிறாங்க, அந்த அடையாளம் இருக்கிறது. இங்கே தான் அவங்க இருந்தாங்க. இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல, எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. பொழுது சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. சரின்னு விட்டார். அன்னைக்கு நைட்லேயும் வேலைக்காரங்களை அனுப்புகிறாரு. ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. அப்பவும் ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், இன்னைக்கு இந்த இடத்துல கூடாரம் போட்டிருக்காங்க. மறுபடியும் அதிகாலையிலே, அடுத்த நாள் அதிகாலையிலே மறுபடியும் போய் பார்க்குறாங்க. அப்பவும் அங்கே இஸ்ரேல் ஜனங்க இல்லை. அதே மாதிரி போயிட்டாங்க. அவருக்கு ஒரே ஷாக்கு, எப்படி தப்பிச்சிட்டாங்கன்னு தெரியலையே, நம்ம வர்றதுக்கு முன்னாலே போயிட்டாங்களோன்னு சொல்லி மறுபடியும் இப்படி 2-3 தடவை அனுப்புனோடனே அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்து ஆகிட்டு வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்றோம். நம்ம தினமும் வந்து பார்க்குறோம் இருக்காங்க, ஆனால் காலையில் வந்து பார்த்தா இல்லை. யாரோ நம்ம வேலைக்காரங்க தான் போய் அவங்களுக்கு தகவல் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றான்னு சொல்லி, யார் அந்த வேலைக்காரன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வேலைக்காரில் ஒருத்தன் சொல்கிறான், எஜமானரே நீர் நினைப்பது தவறு. யாரும் போய் என்ன செய்யலை, தூது சொல்லலை. அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாய் எலிசாங்கிற ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார். அவர் தான் என்ன செய்யறாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்படியா, அப்படி ஒரு தீர்க்க தரிசியா? முதல்ல அவரை பிடிச்சிட்டான்னா மற்றவங்களை பிடிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை பிடிங்கன்னு சொன்னா, அவர் தோத்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதாக அவருக்கு தகவல் சொல்லப்படுகிறது. ஆள் அனுப்புறாரு. வாசிங்க 13-14. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தான்
இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அவங்க இருக்கிற இடத்தை சுத்தி வளைச்சிட்டாங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். பாருங்க, காலையில எழுந்து வேலைக்காரன் பாக்குறான், சுத்தி எல்லாம் வளைச்சிருச்சு. எல்லாம் வளைச்சிட்டு என்ன சொல்றான் எஜமான பார்த்து, அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். என்ன செய்வோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க, நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம என்ன செய்ய போறோம் தெரியலன்னு சொல்லி அவன் கதறான். அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகமா இருக்கிறார்களாம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அவங்களோட இருப்பவங்களை பார்த்தோம், நம்ம கூட இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறோம்னா இவங்களுக்கு வேலைக்காரனுக்கு ஒரு ஷாக். என்னடா நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, எங்கன்னு சொல்லி பாக்குறான். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, அப்பதான் எலிசா ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி, இந்த வேலைக்காரன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும். இவன் கண்களை திறந்தருளும். அவன் உலகபரமான கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியல. அவன் கண்களை திறந்தருளும் சொன்னா அவனுடைய மனக்கண்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எலிசா ஜெபம் பண்றாராம். அல்லேலூயா. ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே வேலைக்காரன் கண் திறக்கப்பட்டது. வாசிங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். பாருங்க, கண்ணை திறந்துட்டு இப்ப மனக்கண்கள் திறக்கப்பட்டு பாக்குறான். இதோ எலிசாவை சுற்றிலும், இப்போ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை கண்டாலாம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு நம்ம கூட இருக்காருங்கிற உணர்வு இருந்தா நிச்சயமாக நம்மளை சுற்றிலும் ஒரு வேலி போடப்பட்டிருக்கும். அது ஒரு சாதாரண வேலியாக இருக்காது, அக்னிமயமான வேலியா இருக்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. சில நேரங்களில் நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். கிறிஸ்தவ பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை மட்டும்தான் சொல்றேன். ஆண்டவரை அதிகமாக நேசிப்பவர்கள், வேதத்தை வாசிப்பவர்கள், பாடல்களை பாடுகிறவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், அபிஷேகத்தால் நிரம்புவர்கள் சபை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை வந்துடும். சண்டை வந்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உள்ள இருந்து ஆண்டவர் இருக்காங்கிறதே மறந்துடுவாங்க. வாயிலிருந்து கிரீனா போகும். வாயிலிருந்து ஒரு சில பெண்கள் இருக்கிறவங்களை மட்டும்தான் சொல்றேன். இதுல இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி தான், எல்லாத்துலேயும் அதே மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. வீட்டுக்கு போவாங்க, அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரையோட சண்டை வந்துடும். ஆனால் இவர்கள் கொஞ்சம் நல்லவர்கள். சண்டை வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, இயேசுவே நானும் பொறுத்து பார்க்குறேன், இவ கேட்குற பாடு இல்லை, ஒரு 5 நிமிஷம் வெளியே இருங்க அப்படின்னு ஆண்டவர் வெளியே அனுப்பிச்சிட்டு அப்புறம் பேசுவாங்க. கிரீனா பேசி முடிச்ச பிறகு மறுபடியும் ஆண்டவரை வாரும் ஐயா போதகரேன்னு சொல்லி மறுபடியும் கூட்டு உள்ள வச்சுக்கிடுவாங்க. இது பெண்களில் 2வது வகையான பெண்கள். நான் அப்படி இருக்கிறவர்களை மட்டுமே சொல்லுகிறேன். ஆண்களிலும் சில பேர் இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களை மட்டும்தான் சொல்ல போகிறேன். குடிப்பழக்கத்திலிருந்து வந்தவர்கள் அநேக பேர், என்னையும் சேர்த்து தான். ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் கழித்து ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. டாஸ்மார்க் கடையை கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி ஸ்மெல் வரும். இந்த வாசத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சர்ச் ஆளுக்கு பாஸ்டர்ஸ் ஆளுக்கு யாராவது பார்க்குறாங்களா? அப்போ ஒரு மனசு உள்ள இருந்து சொல்லும், யார் இல்லை, போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துரு. ஒரு மனசு சொல்லும். அப்போ இந்த பக்கத்துல இருந்து இன்னொரு மனசு சொல்லும், வேண்டாம் நீ போகக்கூடாது, மனம் திருந்திட்ட, ஞானஸ்தானம் எடுத்துட்ட, ரட்சிக்கப்பட்ட, உள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லும். முதல்ல சொன்னது யாரு? 2வது சொல்றது. அப்படி 2வது காரியம் உங்களுக்கு சொல்லப்பட்டால் உங்க கூட ஆண்டவர் இருக்காருன்னு அர்த்தம். சொல்லல, முதல் வார்த்தைக்கு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்க கூட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். அது யாரா இருந்தாலும் சரிதான், விசுவாசியா இருந்தாலும் சரிதான், பாஸ்டரா இருந்தாலும் சரிதான், பிஷப்பா இருந்தாலும் சரிதான். 2வது வார்த்தைக்கு கீழ்படிச்சிங்கன்னா உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு.
வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க கூட ஆண்டவர் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அந்த விசுவாசம் இருக்கணும். எனக்கு அநேக சாட்சிகள் உண்டு. ஒரு முறை கோடம்பாக்கம் பகுதி, சென்னையில் கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஊழியத்துக்கு வந்த புதுசு பைக்கில் போயிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வலது காலில் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பெருவிரலும் பக்கத்து விரலும் அப்படி விரிஞ்சிடும். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ரெண்டு விரிஞ்சிடும், ஒட்ட முடியாது, வலிக்கும். சில நேரம் என்ன ஆகுனா ரெண்டு ஒட்டிக்கிடும், விரல் பிரிக்க முடியாது. கால் அப்படி திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்துடும். எனக்கு வண்டியில் போயிட்டு இருக்கேன், நார்மல் ஸ்பீடு தான், ரொம்ப ஸ்பீடில் இல்லை, நார்மல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஸ்ட்ரோக்கு. என்ன செய்யுன்னு தெரியல. நுப்பாட்டு பிரேக் அடித்தா பின்னால் உள்ள வண்டியோ ஏதாவது காரோ பைக்கோ அது பஸ்ஸோ கூட இடிச்சிடும். என்ன செய்யுன்னு தெரியல. ஒரு செகண்ட் யோசித்தேன். எங்கள் ஊழியக்காரர் சொன்னது ஞாபகம், என்னோட ஆவிக்குரிய தந்தை ஜான் வெஸ்லி ஐயா சொன்ன ஞாபகம். நமக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனம் கொண்டு வர பொல்லாத பிசாசை உன்னை விட வல்லமை உள்ள சுகமளிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, போ வெளியே அப்படின்னு உடனே கால் சரியாயிடுச்சு. அல்லேலூயா. நாம எத்தனை பேர் அதை சொல்றோம்? நமக்குள்ள ஆண்டவர் இருக்காது. பலவீனத்தை பார்த்து ஒரு பலவீனம் வருது. பலவீனம் வந்த உடனே நம்ம முதல்ல யாரை பார்க்கணும்? யார் பார்க்கணும்? என்னோட தம்பி மனைவி சொல்றாங்க இயேசுவை பார்க்கணும்னு. ஆனா நான் சொல்றேன் பிசாசை தான் பார்ப்பேன். இயேசு எங்க இருக்காருன்னு இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். எங்க இருக்காருமா? நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்படியே பார்ப்பீங்க? பிசாசை பாரு. பலவீனம் கொண்டு வரதோ, பிரச்சனையை கொண்டு வரதோ, போராட்டத்தை கொண்டு வரதோ, சமாதானம் கொண்டு வரதோ பிசாசை நீ பார்த்து பேசு. ஏன்னா பிசாசை பார்த்து பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பலவீனத்தை கொண்டு வர பிசாசை, சமாதானம் கொண்டு வர ஒன்று பிசாசை, பண பிரச்சனையை கொண்டு வர பொல்லாத பிசாசை உன்னை விட வல்லமை உள்ள சுகமளிக்கிற தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, என்கிட்ட வராத போன்னு சொல்லி பாரு, அது போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையிலிருந்து பிசாசுகிட்ட பேச பழகுங்க. பேசுறதுன்னா கொஞ்சம் பேசாதீங்க, அதட்டி பழகுங்க. அல்லேலூயா. அதட்டி பழகுங்க. ஏன்னா இயேசு உங்க கூட இருக்கிறாரு. அந்த தைரியத்தில் இயேசு எல்லாத்துக்கும் கொடுக்குற இயேசு என் கூட இருக்கு, என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை போன்னு சொன்னா அவன் போயிடுவான். அல்லேலூயா. அப்போ அதே போல அங்க இயேசு ஜெபிக்கிற போது அங்கே சீசர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இங்கே எலிசா ஜெபிக்கும் போது அவருடைய வேலைக்காரனுடைய கண் திறக்கப்பட்டதாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கண்கள் திறக்கப்படுறதுக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறீங்க. சோத்திரம். ஜெபிக்க வேண்டும். இப்போ மீதியுள்ள 4 காரியத்தை வேகமாக பார்த்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க போகிறோம். இப்போ தலைப்புக்குண்டான வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தலைப்புக்குண்டான வசனம் கேக்குது. வேதத்தில் போட்டாங்களே அங்க கண்ணை திறந்துட்டீங்க போல தெரியுது. வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தல. முதல்ல ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் 4 காரியம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது கண் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதுல 4 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் வாசிக்கும் போது நான் விடுற இடத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். தேவன் அருளும் வார்த்தைகளை சத்தமா கேட்கல. உன்னதமானவர் அறிக்கும் அறிவை, சர்வ வல்லவரின் தரிசனத்தை தாழ கண் திறக்கப்படுகிறது. 4 குறிப்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4 குறிப்புகளை சற்று வேகமாக பார்த்து நாம் முடிக்கலாம். முதலாவதாக தேவன் அருளும் வார்த்தைகளை என்ன செய்யணுமா? காதுள்ளவன் கேட்க கடவன். வார்த்தைகளை கேட்கணும். வார்த்தைகளை கேட்கறதுக்கு எங்க போகணும்? சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்க எப்பவும் சத்தமா தான் பேசுவீங்க. தேவன் வார்த்தைகளை கேட்கறதுக்கு எங்க போகணும்? சபையில தான் வார்த்தைகள் உங்களுக்கு
கொடுக்கப்படும். ஏன்னா யோவான் 8:32 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யார் சொன்னது? அல்லேலூயா. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பாப்போம். வசனம் எல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்கணும். தேவன் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும். முதல்ல ஜெபிக்கணும், ரெண்டாவது கேட்கணும். வார்த்தைகளை கேட்கறதுக்கு சபைக்கு ஒழுங்காய் போக வேண்டும். 7:30 மணிக்கு சர்ச்சுன்னா 8 மணிக்குள்ள உள்ள இருக்கணும். பாஸ்டர் போன வாரமே அறிவிப்பு கொடுத்துருப்பாரு. 7:20க்கு நாம ஆரம்பிக்கிறோம், எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடணும், சர்ச்சுக்கு வந்துடணும். அப்படியே சொன்னாரு. எத்தனை மணிக்கு வரணும்? 20க்கு வந்தா போதும். என்ன பாஞ்சு வரணும். அங்கேருந்து 19க்கு வந்து பாஸில் 20க்கு உள்ள போயிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால தான் வாங்கலை. நானும் வந்துட்டேன் இன்னைக்கு ஸ்டார்டிங். சோத்திரம். சரி, சபைக்கு ஒழுங்கை வரணும். ஏன்னா எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். விட்டு விடுவதை போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் வசனம் இருக்கு. சபை கூடுதல் விட்டு விடாமல் இருக்கணும். சரி, இப்போ ஒரு கேள்வி. போன வாரம் வராதவர்கள் யாராவது இந்த வாரம் வந்திருந்தீங்கன்னா கரங்களை தூக்குங்க. ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தம் வராமல் வந்திருக்கலாம். சோத்திரம். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. 2 பேர் கை தூக்கியிருக்காங்க. சரி, போன வாரம் வராதவங்க. சரி, இந்த வாரம் வந்தவர்கள் அடுத்த வாரம் யாரெல்லாம் வரமாட்டீர்கள்? சோத்திரம். ஊருக்கு போறீங்களா ஐயா? சோத்திரம். காட் பிளஸ் யூ. பயப்படுறாங்க. சொன்னா பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ, பாஸ்டர் கேட்டுவாரோன்னு பயம். சோத்திரம். ஏன் சொல்றேன்னா, சில பேர் சர்ச்சைக்கே ஒழுங்கா வர்றதே கிடையாது. சண்டையானா அது அந்த விசேஷமா பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் தெரியுமா உங்களுக்கு? சம்மர் ஹாலிடேஸ் மாதம். சர்ச்சில் கூட்டம் பார்த்தீங்கன்னா வெளியே வரைக்கும் நிற்கும். அப்படியா? பையன் சிரிக்கிறான். சர்ச்சில் கூட்டம் எப்படி இருக்கும்? காலியாக இருக்கும். நான் 2011 ஊழிய போகிறேன்ல, அந்த மே மாதம்லாம் வெளியூருக்கு போவேன். பெங்களூர் போயிருக்கேன், ஆந்திரா போயிருக்கேன், பாண்டிச்சேரி போயிருக்கேன், இலங்கைக்கும் போயிருக்கேன். இந்த சம்மர் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்கு போனோம்னா, பாஸ்டர் வாங்க உட்காருங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் மாதிரி கவலையாக இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? இல்லை பாஸ்டர். என்ன சொல்லுங்க? மே மாதம் இல்லை, அதனால என்ன சம்மர் ஹாலிடேஸ், அதனால என்ன பாஸ்டர்? எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க பாஸ்டர், அதான் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஓ, மே மாதம்னா எல்லாரும் கண்டிப்பாக ஊருக்கு போகணும். என்ன சில பேர் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஏன் நாங்கள் மே மாதத்தில் ஊருக்கு போக வேண்டாமா? எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க வேண்டாம், என் பிள்ளைங்களுக்கு போய் தாத்தா பாட்டியை காட்ட வேண்டாம்? நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. போக வேண்டாம்னு சொல்லலை. அப்படியா பாஸ்டர்? சரி பாஸ்டர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊருக்கு போயிருக்காங்க பாஸ்டர்னு கேட்டேன். இப்போ நான் தூத்துக்குடியில் இருக்கிறதுனால, நான் சென்னையில் இருந்தால் தூத்துக்குடியை பற்றி பேசுவேன் அல்லது மதுரையை பற்றி பேசுவேன். இப்போ தூத்துக்குடியில் இருக்கிறனால சென்னைக்கு போயிருக்காங்க பாஸ்டர். அப்படியா? சென்னையா? சரி, நான் சென்னையை பொதுவாக வச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் எந்தெந்த ஊருக்கு மே மாதம் போகிறீங்களோ அந்த ஊர் அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் போட்டாங்கல்ல, நம்முன்னு போடுற இடத்துல என்னன்னு போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஊர் பேரை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து சென்னையை வச்சுக்கிறேன். சென்னைக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மே மாதம் நான் சென்னைக்கு போனேன். நான் அங்கே தான் இருக்கேன், உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். சென்னைக்கு போய் அங்கே போனால் சென்னையில் உள்ள பாஸ்டர் சோகமாக இருக்கிறாரு. என்ன பாஸ்டர் டல்லாக இருக்கிறீங்க? பாஸ்டர் மே மாதம் இல்லை பாஸ்டர். அதனால் என்ன பாஸ்டர்? எல்லாரும் தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க. தூத்துக்குடி போயிருக்காங்களா? ஆமாம் பாஸ்டர், அவங்க சொந்தக்காரங்களை பார்க்குறது. அங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது, இங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. ஏன் இந்த ஊருக்கு போனால் அங்கே போய் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு எங்கேயாவது போக வேண்டியது தானே? அங்கேருந்து வர்றவங்க பார்த்துங்க, எனக்கு சந்தோஷம். எங்கள் குடும்பம் எல்லாம் சர்ச்சுக்கு வந்துருச்சு. சென்னைக்கு போவாங்களும் அவங்களாம் சர்ச்சை விட மாட்டாங்க. சர்ச்சு அவங்கள விட்டாலும் அவங்க சர்ச்சை விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க இப்போ அவங்க சகோதரிங்க கணவரும். அப்போ என்னென்னா, நம்ம இப்போ என்ன பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, இங்கேருந்து சென்னைக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே வீட்டில் உள்ளவங்க அவங்கள எழுப்புவாங்க. அம்மா சர்ச்சுக்கு நேரம் ஆயிடுச்சு, எந்திமா, தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கேன், இப்போ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு போகலாம். இல்லை என்ன, நாங்கள் தூத்துக்குடிலேருந்து சென்னைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். ரெஸ்ட் எடுத்து நல்லா சுற்றி பார்க்கணும். கோல்டன் பீச்சு, கிஸ்கிந்தா, குயின்ஸ்லாண்டெலாம் நாங்கள் போக வேண்டாம், அதுக்காக வந்திருக்கோம். நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, போயிட்டு வந்துன்னு என்னை எழுப்பி விடு. அங்கே போய் இங்கேருந்து அங்கே போகிறவங்க, அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, இங்கே நம்ம சர்ச்சில் உள்ளவங்க யாராவது எழுப்பி விடுவாங்க. ஏம்மா சர்ச்சுக்கு நேரம் ஆகிட்டுமா, எனக்கு சர்ச்சு வேறு இப்போ பழைய டைமை மாற்றி 7:20 மாற்றிட்டாங்க, நீ எந்தி நேரம் ஆகிடுச்சு எந்தி. நாங்கள் சென்னையிலேருந்து என்ன தூத்துக்குடிக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறோம்.
நல்லா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறோம். நாங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லா நாங்கள் தூங்குறோம். தூத்துக்குடியில் நல்லா மீன் நல்லா இருக்குமா, வரும்போது மீன் எடுத்துகிட்டு வா, நல்லா சமையல் பண்ணி பொரிச்சு கொடு, நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கணும். நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். இங்கேருந்து போகிறவங்களாம் சுற்றி பார்க்க போகிறாங்களாம், அங்கேருந்து வர்றவங்களாம் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்களாம். சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும், அப்போ தான் வார்த்தையை கேட்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த சூழ்நிலை ஆனாலும் சபைக்கு ஒழுங்காக வரணும். ஊருங்க வந்தவங்கன்னா அவங்களையும் கட்டி தூக்கிட்டு வந்துருங்க. வழக்கத்தை விட சர்ச்சை அதிகமாக கூட்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதே கூட்டம் அப்படி இருக்கும். இங்கேருந்து போனவங்க அந்த சர்ச்சு போவாங்க, அந்த இது போகிறவங்க இந்த சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அப்போ சர்ச்சு கூட்டம் அப்படி இருக்கணும், அல்லது அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் கூட்டம் குறையா இருக்குது. ஏன்னா இங்கேருந்து போகிறவங்களும் போகிறதில்லை, அங்கேருந்து வர்றவங்களும் வர்றதில்லை. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். இரண்டாவது காரியத்துக்கு போயிடலாம். தேவனர்கள் வார்த்தையை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து, அறிவை அறியணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, உங்களுக்கு அறிவு வளரணும்னா நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். குமுதம், கல்கண்டு என்ன படிக்கணும்? சத்தமா சொல்லு. பாட புத்தகத்தை படிக்கணும். அப்பதான் அவனுக்கு அறிவு வளரும். இப்ப நம்மளுக்கு தேவனர்கள் வார்த்தைகள் உன்னதமான அறிக்கும் அறிவை, உன்னதமானவர் அளிக்கிற அறிவை அறியணும்னா நாம் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. வேதத்தை வாசிக்கணும். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சபைக்கு வரும்போது பைபிள் படிச்சுட்டவங்க வந்தவங்க மட்டும் கை தூக்க பார்ப்போம். இன்றைக்கு சபைக்கு வரும்போது வீட்டிலேயே பைபிள் படிச்சுட்டு வந்தவங்க மட்டும் கை தூக்கு. நான் குற்றம் சொல்லலை, எப்படி நீங்கள் போய் படிக்க போறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில கூட்டங்கள், நான் உங்களை சொல்லலை, இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு போகிறோம்ல, அப்புறம் எதுக்கு நாங்கள் பைபிள் படிக்கணும்? அங்கே தான் போய் படிப்போம்ல. என்னமோ எல்லா வசனத்தையும் அவங்களே வாசிக்கிற மாதிரி. மொத்தத்தில் இன்னைக்கு லீவு அவங்களுக்கு. வேதத்தை தினமும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அல்லேலூயா. தினமும் படிக்கணும். அதை படிக்கிறதே இல்லை. சில பேர் படிக்கிறதே இல்லை, சில பேர் சண்டே படிக்கிறது இல்லை. சண்டே படிக்கக்கூடாதுன்னு எந்த வேத புத்தகத்திலும் போடல. தினமும் வேதத்தை படிக்கணும். ஆண்டவருடைய அறிவு அந்த கிடைக்கணும்னா வேதத்தை தினமும் படிக்கணும். நீதிமொழிகள் 2:9 படிங்க பார்ப்போம். அப்பொழுது நீதி இல்ல 6 படிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலிருந்து எங்க செய்யணுமா? அறிவு. அப்ப வேத அறிவு வரணுமா? அவர் வாயிலிருந்து வரணும். அவர் வாய் எங்க இருக்கு? இதான் அவர் வாய். வாயை திறந்தா உள்ள இருந்து என்ன செய்யும்? அறிவு. வேத புத்தகத்தை தினமும் படிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போறேன். 3 வேத புத்தகத்தை பேட்டி எடுத்தாங்களாம். முதல் புத்தகத்தை கேட்டாங்களாம், பைபிள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓ ஃபைன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனமகிழ்ச்சியா இருக்கு, மிகவும் மனமகிழ்ச்சியா இருக்கேன் அப்படிச்சான். என்ன அது இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, என்ன விஷயம்? என்னுடைய உரிமையாளர் இருக்கார் இல்லையா, இப்போ இந்த வேத புத்தகத்துக்கு நான் உரிமையாளர். டோட்டல் வேத புத்தகத்துக்கு அவரு, இந்த வேத புத்தகத்துக்கு எல்லாம் அவங்கவுங்க வேத புத்தகத்தை தூக்கி காமிங்க பார்ப்போம். பாஸ்டர் பார்க்க போகிறாங்க யாரெல்லாம் வேத புத்தகம் கொண்டு வரலன்னு. பாட்டு புஸ்தகத்தை காமிச்சிடாதீங்க. வேதத்தை நீ சுமந்தால். அப்போ அந்த பைபிள் சொன்னிச்சா என்னுடைய உரிமையாளர் இல்லை, அவருடைய கையில் அவருடைய திருமணத்தின் போது கொடுத்தார்கள். கல்யாணத்துக்கு பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி திருமணத்தின் போது கொடுத்தார்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே கொண்டு போய் பீரோலில் வைத்து பூட்டினார். இன்று வரைக்கும் என்னை திறந்திருப்பாரா பார்க்கலாம், தொட்டிருப்பாரா பார்க்கலாம். புத்தம் புதுசா புத்தக மனம் மாறாமல் கம கமவென்று சந்தோஷத்தோடு அழகா அப்படியே இருக்கிறேன். அப்பப்போ பீரோல் கதவை திறக்கும் போது கொஞ்சம் ஏசி காத்து அடிக்கும், சந்தோஷமா மனமகிழ்ச்சியா மிகவும் மனமகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னா. ஓ அதான் இவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணமா? 2வது பைபிளை கேட்டாங்க, பைபிள் நீங்க எப்படி இருக்கீங்க? அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், எனக்கு கொஞ்சம் தான் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டமா? அது என்ன கஷ்டம்? என்னுடைய உரிமையாளர் கையிலும் திருமணத்தின் போது தான் கொடுத்தார்கள், அவரும் என்னை பீரோலில் வைத்து தான் பூட்டினார். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும், கதவை திறந்து தூசி தட்டி என்னை அப்படியே கொண்டு வருவார். சபையில 7:45 தான் போவேன். போகும்போது அங்கே ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும், எல்லோரும் நின்று கொண்டு இருப்பார்கள்.
நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நினைத்து நின்று கொண்டே என்னை டொப் என்று போடுவார். எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா? அதற்கப்புறம் என்னை தொடுவாரா பார்க்கலாம், தொடவே மாட்டார். சர்ச்சு முடிஞ்ச உடனே மீண்டுமா என்னை எடுத்து தூசி தட்டி மறுபடியும் கொண்டு போய் உள்ளே வைத்து விடுவார். அந்த கீழே போடுவார்ல, அப்பந்தான் கொஞ்சம் கஷ்டம். 3வது பைபிளை கேட்டாங்களாம், பைபிள் நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த கதையை ஏன் கேட்குறீங்கோ? என்னாச்சு? ஐயோ, அந்த கதையை ஏன் கேட்குறீங்கோ? என்னாச்சு? என்னுடைய கையிலும் திருமணத்தின் போதுதான் கொடுத்தார்கள். மனுஷன் கல்யாண மேடையில் வச்சு கூட நீ விடலப்பா. மேடையில் கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்றாரு, இவன் வாசகத்தை எடுத்து வாசிக்கான். இனி இங்கிட்டு புரட்டுறான், அங்கிட்டு புரட்டுறான், பக்கத்தை மடிச்சு வைக்கிறான். ஞாயிற்றுக்கிழமையானா படுவாவி என்னை கீழே வைக்க மாட்டேங்கான். ஐயா புரட்டுறான், இங்க புரட்டுறான், அங்க புரட்டுறான், பேப்பரை மடிக்கிறான், கலர் பென்சில் எடுத்து போடுறான், ஸ்கெட்ச் வச்சுக்கு போடுறான். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டம் பாருங்க. இது பாஸ்டர் புத்தகம், அதான் அவர் புத்தகத்தை கேட்டேன். அப்போ வேதத்தை என்ன செய்யணும்? படிச்சு சொல்லுங்க, படிச்சு கிழிக்கணும். என்னடா பைபிளை கிழிக்க சொல்லு? படிச்சு கிழிக்கணும். நீ பாட்டில் கிழிச்சு வச்சுட்டு கொண்டு வரக்கூடாது. படிச்சா கிழிகிற அளவுக்கு. நான் என்னுடைய இது 3 புத்தகத்தில் ஒரு புத்தகம் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால அதை கொண்டு வரல. கந்தலாக இருக்கும். அப்புறம் கந்தலானா அதை வீட்டில் அப்படி ஓரமாக வச்சுட்டு மாற்றிக்கணும். படித்து கிழிக்கணும். நீ என்னத்தை படித்து கிழிச்சேன்னு யாரும் கேட்டக்கூடாது. படித்து அப்போ தினமும் வேதத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? அறிவு வரணும்னா ஆண்டோட வாயிலும் தான் வரும். அந்த வாய் வேத புத்தகம் தினமும் படித்தாதான் அறிவு வளரும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, தரிசனம் ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிற ஒரு தரிசனம். ஆண்டவரை முகமுகமாய் நேருக்கு நேராக பார்க்க முடியுமா? ஒரு சிலர் ஆமாம்பாங்க, ஒரு சிலர் இல்லைம்பாங்க. ஒரு பாஸ்டருக்கு எனக்கு வாக்குவாதமே வந்துருச்சு. நேருக்கு நேராக பார்க்க முடியுமா? தரிசனம் பார்க்கலாம், ஆனால் நேருக்கு நேரம் பார்க்க முடியுமா? மோசே பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆண்டவரை உம்மை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். என்னை பார்த்தால் நீ சாகவே சாவாய், செத்துருவ. பார்க்க ஆசைப்படாத. நோ, பார்த்தே ஆகணும். வேணா ஒரு காரியம் பண்ணுறேன், நீ இந்த முள் போகிறதுக்குள்ள ஒழிஞ்சிக்கோ, நான் போகிறேன், கிராஸ் பண்ணி போகிறேன், என் முதுவை பார்த்துக்கோ அப்படின்னாரு. சரி, அந்த புண்ணியம் அது கிடைச்சதுன்னு சொல்லி அவன் உட்கார்ந்தான். கிராஸ் பண்ணி போகிறாரு, முகத்தை பார்க்குறான், முதுவை பார்க்குறான். பார்த்துட்டு வந்து மக்களுக்கு மோசே பிரசங்கம் பண்ணுறான். அவன் முகத்தை மக்கள் பார்க்க முடியல, முக்காடு போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறான். முதுவை பார்த்ததுக்கு அந்த பிரச்சனை. அப்போ இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? சில பேர் சொல்கிறாங்க, சில ஊழியக்காரர்கள், நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, மேலோகத்துக்கு போகிறாங்களாம், காஃபி டீ குடிக்காங்களாம், கூழ் சாப்பிட்றாங்களாம், டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்களாம். நான் யாரையும் குறை சொல்லலை. இந்த வார்த்தை சொல்லும் போது தான் ஒருத்தர் என்கிட்ட வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசி என் கூட பக்கத்து சீட்டில் உட்காந்து பேசிட்டே வந்தார் அப்படின்னாப்புல. சரி, ரைட், ஸ்தோத்திரம். அப்போ முகமுகமாய் பார்ப்பதுன்னா என்னது? 1 சாமுவேல் 3:21 படிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாரா? எப்படி நான் வெளிப்படுத்தினாரா? வார்த்தையினாலே. நீங்கள் ஜெபித்து சபைக்கு ஒழுங்கா போய் வசனத்தை ஒழுங்கா வாசித்தீங்கன்னா அந்த வாசனத்தின் மூலமாய் ஆண்டவர் தரிசனம் கொடுப்பாராம். அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்குறது மட்டும் இல்லை, தரிசனமும் கொடுக்கும். பேச முடியும். தீர்க்க தரிசனம் என்பது தனிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுத்த வரம் அல்ல, வரம் தான் அது. ஆனால் தனிப்பட்ட ஒருவருக்கோ, ஒரு ஊழியக்காரருக்கோ அல்லது ஒரு சிலருக்கோ கொடுக்கப்பட்ட வரம் அல்ல. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அதை உணர்ந்து கொள்வது ஒரு சில காரியங்கள். யாராவது ஒருத்தங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குமா, நீ ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டு சொல்லுவாங்க இல்லையா?
வாங்கிட்ட இயேசு தான் ஏதாவது பேசுவாராமே, அவர்கிட்ட கேட்டு சொல்லு அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சில பேர், அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் இருக்காங்க, அப்படியா கொஞ்சம் இரு, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையா இரு, மூடிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பக்கத்தை திறப்பாங்களாம், அதுலேருந்து ஒரு வசனம் வருமா, அது சொல்லுவாங்களாம். இது என்ன ஜோசிய புக்காது, ஜோசிய புக்காது அப்படி சொல்ற இருக்காங்க, ஆளுக்கு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டா அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி தான், ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏதாவது எனக்கு கொஞ்சம் கேட்டு எனக்கு ஏதாவது சொல்ல, அவங்க குறி சொல்ற மாதிரி வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் இப்படி திறப்பாங்களா, இன்னொருத்தங்க இருப்பாங்க, அதில் ஒரு நூல் தொங்கும் பார்த்துருக்கீங்களா, இதில் இந்த பைபிள் எனக்கு இல்லை, அது அப்படியே ஒரு பக்கத்தில் போடுவாங்க, கரெக்டாக டமுக்குன்னு போட்டுட்டு அந்த பக்கத்தை திறப்பாங்க, திறந்து அதுலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. இது என்ன கிளி ஜோசியமா இது? வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் தரிசனம் கொடுப்பாரு. ஆனால் இப்படிப்பட்டது அல்ல. ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம், அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான். நைட்டில் படுக்கும்போது அந்த சகோதரி சொன்ன காரியத்துக்காக ஒரு சகோதரி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அவங்களை அனுப்பிடுங்க. ஏற்கனவே நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்காக ஊழியக்காரங்க சொல்கிறேன், எப்படி சொல்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கங்கிறத காரியத்தை நான் சொல்கிறேன். அவங்கள அனுப்பிடுங்க, நாளைக்கு அல்ல வாமா நான் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. நைட்டில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்துக்காக பண்ணும்போது அவங்க சொன்ன ஸ்பெஷல் காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்கள் வசனத்தின் மூலமாக தான் தரிசனம் கொடுப்பீங்களாமே, எனக்கு தரிசனம் கொடுங்க, நான் அவர்கிட்ட சொல்லணும், வார்த்தைகள் மூலமாக தான் தரிசனம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு படுத்துருங்க. ஜெபம் பண்ணிட்டு படுத்துருங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அதிகாலையில் எந்திங்க, அதிகாலை ஜெபம், அதிகாலை என்ன தேடுகிறவன் நேரம் எந்திங்க, அதிகாலை எந்திங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. அன்றைக்கு படிக்க வேண்டிய அதிகாரம், நான் வேதம் வாசிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, வேதம் வாசிக்கணும், குறைந்தபட்சம் ஒரு அதிகாரமாவது படிக்கணும். குறைந்தபட்சம் தினம் ஒரு அதிகாரமாவது, ஒரு அதிகாரம் மட்டும் சொல்லலை, ஒரு அதிகாரமாவது படிக்கணும். 2 வசனத்தை வாசிட்டு போவாதீங்க. ஸ்கூல் பிள்ளைங்க கேலண்டரில் உள்ள வசனத்தை வாசிட்டு போயிடும், இன்னைக்கு நான் வசனம் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு. ஒரு அதிகாரம் என்ன செய்யணும், கண்டிப்பாக படிக்கணும். அப்போ அந்த அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய அதிகாரம், அதுக்கு தான் இந்த கயிறு கொடுத்துருக்கு. இந்த கயிறு எதுக்கு கொடுத்துருக்குன்னா, என்னென்னைக்கு என்னென்ன அதிகாரம் படிக்கணும்னு சொல்லி அடுத்த அதிகாரம் நாளைக்கு படிக்கிறதுக்காக, அடையாளத்துக்காக தான் அந்த கயிறே கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் அந்த கயிறு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அவங்க பாஸ்டர் சொல்கிறத குறிப்பெடுக்கிறதுக்கு வைக்கிங்கன்னா, அது எத்தனை நாள் குறிப்பெடுத்து எங்கெங்கே வச்சுக்கிட்டே இருப்பீங்க? அந்த ஒரு இடத்துல தான் இருக்கணும். அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் என்ன அதிகாரம் படிக்கணுமோ அந்த இடத்துல கயிறை வச்சுட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு, முந்தின நாள் அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சு அந்த கயிறை எடுத்து அன்னைக்கு பக்கத்தை, அன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரத்தை படிங்க. அந்த அதிகாரத்தை நல்லா படிங்க. நீங்கள் ஏற்கனவே படிக்க 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 ஜெபம் பண்ணுறீங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறீங்க, வேதம் படிக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கும்போது அந்த அதிகாரத்திலேருந்து ஒரு பதிலை ஆண்டவர் கொடுப்பாரு. அது உங்களுக்கு கிடைக்கிற தரிசனம். அல்லேலூயா. அப்போ பேசுவார், வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அந்த மகளுக்கு நீ கேட்டில்லம்மா, இதான் அந்த வசனம், வசனத்தில் பதில் இருக்கும். நீங்கள் அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்களே, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருமா, எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ சொன்னினா அதுதான் தீர்க்க தரிசனம். கரங்களை தட்டி தேவனமைப்படுத்து. நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஊழியக்காரங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வசனங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். அவங்க தினம் ஒரு அதிகாரம் படிக்காங்களா, 10 அதிகாரம் படிக்காங்களான்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு அதிகாரம் கண்டிப்பாக படிப்பாங்க, ஆனால் வசனத்தை திருப்பி திருப்பி என்ன செய்வாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வசனங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அதான் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நைட்டில் ஜெபம் பண்ணிட்டு காலையில் கேட்கும்போது வசனத்தில் பேசுகிறாரு. அவங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ண வாரீங்க, தீர்க்க தரிசனம் கேட்க வாரீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வசனத்தை இங்கிருந்து அனுப்புவார். மூளையிலேருந்து அனுப்புனா வாய் வழியாக அந்த வசனம் வரும். ஆண்டவர் இதை சொல்கிறாருமா அப்படின்ட்டு. அதான் தீர்க்க தரிசனம். அத்தனை தீர்க்க தரிசனமும் நிறைவேற்றி ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவையில்லாமல் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு ஊழியக்காரர் மாட்டிக்கிட்டார். பெரிய ஊழியக்காரர் தான், நான் குற்றம் சொல்லவில்லை. எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய வருது, சிலர் நிறைய வராமல் போயிருது. ஆண்டவர் சொல்லாமல் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பெரிய ஊழியக்காரர் தான், வசனங்களை தியானிக்கிறவர் தான். ஒரு தடவை சொல்லிட்டாரு, தேவனுடைய
கிருபை. இந்த ஆண்டு உங்களுக்கு ஜூப்ளியின் ஆண்டு. சத்தமா பேச சொல்லிட்டாரு. ஜூப்ளியின் ஆண்டாம். எப்ப சொன்னார் தெரியுமா? கொரோனா லாக்டவுன் டைம்ல வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்லாம தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடாது. அப்ப ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாக உனக்கு பேசுவார், தரிசனத்தை கொடுப்பாரு. அப்ப தரிசனம் என்னது? ஆண்டவர் 1 சாமுவேல் 3:21 சொன்னது போல வார்த்தையினாலே தரிசனத்தை கொடுப்பாரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை, நேற்று இரவு இயேசுவுடன் நான் பேசினேன். அப்படி பேசாத ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் இட். டிஜிஎஸ் அடிக்கடி சொல்லுவார், நேற்று நான் பேசினேன் பாரு, அப்படி பேசாத கடவுள் எனக்கு தேவையே இல்லை அப்படிம்பாரு. எப்படி பேசினாரு அவரு? டைனிங் டேபிளில் குறைஞ்சா பேசினாரு. அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் வசனத்தின் மூலமா ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு வருடம் அங்கே வேப்பேரியில் ஒரு ஸ்கூலில் வந்து தீர்க்க தரிசனமா 45 தீர்க்க தரிசனம் 50 தீர்க்க தரிசனம் சொல்லுவார் ஒரே நாளில். அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர்ல வார்த்தையை பெற்றுக்கொண்டு தரிசனத்தை சொல்லணும், சொந்தமா சொல்லக்கூடாது. பைபிளை கிளி ஜோசியமாவோ ஜோசிய புக்காவோ மாத்திரக்கூடாது. நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். தரிசனத்தை கண்டு கடைசி ஒரு காரியம், தாழ விழும்போது காலில் தொப்புக்கடின்னு உள்றது. காலில் தாழ விழும்போது போதும், அவ்வளவுதான் வரும். அப்புறம் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு வரும். தாழ விழும்போது 2 நாளாகமம் 20:18 படிங்க. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். போதும். யோசபாத் எப்படி விழுந்தானா? இப்ப எல்லாரும் எண்ணி பாருங்க. வசனம் வாஸ்தாச்சு. யோசபாத் பின்னும் தரை மட்டும் தலை குனிந்தானாம். யோசபாத் எப்படி குனிஞ்சானா? தரை மட்டும் தலை குனிஞ்சான். அப்படின்னா நெத்தி தரையில படுற அளவுக்கு விழுந்து கும்பிடுவாங்க. தீர்க்கதரிசி எல்லாம் வந்தாங்கன்னா எப்படி கும்பிடுவாங்க? நெத்தி தரையில விழுந்து. எப்படி அங்க இயேசு பிறந்திருக்கும் போது சாஸ்திரிகள் எல்லாம் சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிட்டாங்களோ அதே போல நெத்தி தரையில விழுற அளவுக்கு விழுந்து கும்பிடுவாங்களாம். அந்த காலத்துல இருந்தது, கீழே விழுந்து கும்பிடுற சமாச்சாரம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பு காலத்துல நியாயப்பிரமாண காலத்துல அதெல்லாம் கிடையாது. காலில் விடுற சமாச்சாரமே கிடையாது. பிரஜாதி வீட்டிலலாம் போய் பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுன்னா உடனே காலில் விழுந்துருவாங்க. நம்ம அழகா ஜெபம் பண்ணிடுவோம், சிலுவையை போட்டு வந்துடும். காலில் விழுற சமாச்சாரம் கிடையாது. இன்னும் சில சபைகளிலே சபைக்கு வரும்போது வாசல்ல தொட்டு கும்பிடுற காரியங்கள் இருக்கிறது. வாசல் என்ன செய்வாங்க? இந்து கோயிலில் தொட்டு கும்பிட்ற மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க. புதுசாக வர்றவங்க தெரியாம செய்வாங்க. கிடையாது, தொட்டு கும்பிடாதீங்க. வாசலில் வரும்போது அங்கே ஒரு கிறிஸ்துவ சர்ச்சில் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள கூப்பிட்டே சொல்லிட்டேன் முடிஞ்சவொடனே, அம்மா அப்படிலாம் கும்பிடாதீங்க, இது விக்கிரகம் கிடையாது. பைபிளுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தொட்டு கும்பிடாதீங்க. இது வேதத்தை நீ சுமந்து அது ஒன்றையும் சுமக்கிறதுக்கு தயாரா இருக்குது. அதுக்கே முத்தெல்லாம் கொடுத்து ஐஸ் வைக்கிறீங்க. சோத்திரம். காலில் உள்ள சமாச்சாரம் கிடையாது. அப்ப காலை உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? தாழ உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? எப்படி மாத்தாள் மரியாள் வீட்டில் இருக்கும்போது இயேசு வந்தாரு. அப்போ என்ன செய்யறா மாத்தாள்? என்ன செய்யறா? பற்பல வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கா. மரியா என்ன பண்றா? பாதத்தருகே நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான் தாழ விழுறது. அல்லேலூயா. முதல் உரிமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுங்க. மார்த்தாள் பண்ண காரியம் தவறான காரியம் அல்லவே அல்ல. அவ பண்ணது சமையல் பண்ணது இயேசுக்கு தான். இயேசுக்கு தான் என்ன செஞ்சா? ஐயோ பசியோட வந்திருப்பாருன்னு சொல்லி சமையல் பண்ணா. ஆனா அதை விட நல்ல பங்கை பாதத்தெருல வந்து முதல்ல வார்த்தையை கேட்க உட்கார்ந்துட்டா. பார்த்தீங்கன்னா அதனால தான் அவருடைய பெயர் அங்கே சிறப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த ஒரு காரியமானாலும் சரி. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். சொந்த வாழ்க்கை சம்பவம் தான். திருமணமான அன்று முதல் இரவில் என்னுடைய மனைவி என்னிடத்தில் கேட்டார்கள். எல்லா மனைவியும் கணவரிடத்தில் கேட்கக்கூடிய
அதே கேள்வியை தான் என்னிடத்திலும் கேட்டார்கள், என்னை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எல்லாரும் கேட்டுப்பீங்க போல தெரியுது. நான் என்ன சொல்ல முடியும்? இனி ரொம்ப பிடிக்குமா? ரொம்பன்னா எவ்வளவு? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? எம்மா உனக்கு இப்போ என்ன வேணும் கரெக்டாக சொல்லு. இல்லை இனி உங்களுக்கு எத்தனாவதா பிடிக்கும்? இனி உங்களுக்கு, ஏன்னா என் குடும்பம் பெரிய குடும்பம், பெரிய குடும்பம்னு உங்களுக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். சென்னையிலலாம் வேற மாதிரி சொல்லுவேன், எங்கள் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் அப்படிமே. அப்படியா, சின்ன குடும்பமா? ஆமாங்க. ஒரு அண்ணன், ஒரு அம்மா அப்பா, ஒரு அண்ணன், 2 தம்பி, 6 தங்கச்சி தான். எனக்கு அக்கா கிடையாது. சின்ன குடும்பம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சொல்கிறேன், பெரிய குடும்பம். அதனால என் மனைவி கேட்டாங்க, என்ன உங்களுக்கு எத்தனாவதா பிடிக்கும்? நாத்தனாரும் ஜாஸ்தி, மச்சினச்சியும் ஜாஸ்தி, என்ன எத்தனாவதா பிடிக்கும்? நான் அப்போ ரட்சிக்கப்படலை. என் மனைவி இந்து குடும்பத்துக்கு வந்து அவங்க மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். பழைய சாட்சி கேட்டவங்களுக்கு தெரியும், அடுத்த தடவை டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்போ வரணும். அப்போ என் மனைவி மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டதுனால அவங்கக்கிட்ட நான் ரட்சிக்கப்படலை. கல்யாணத்து அன்னைக்கு நான் ரட்சிக்கப்படலை. கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவி மூலமாக தான். அப்போ ரட்சிக்கப்படாதனால நான் சொன்னேன், உன்னை எனக்கு 4ஆவதா பிடிக்கும் அப்படின்னு. 4ஆவதா? யார் அந்த 3 மனைவி? 3 மனைவி. ஏன்னா என் பேர் ஆப்ரஹாம், என் ஒய்ஃப் பேர் சாராள். ஆப்ரஹாமுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? சாராள், ஆகார், கேதுராள். அப்போ நான் 4ஆவதா? யார் அந்த 3 மனைவிலாம் கிடையாதும்மா. எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் ரட்சிக்கப்படலை. 2வது என்னுடைய சகோதரன் சகோதரிகள். 3வது எங்கள் அம்மா அப்பா, இன்னைக்கு வரைக்கும். 4வது நீ. 4வது தான் நானாக்கும். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் 4-5 வருஷம் கழிச்சு என் மனைவி மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஊழியெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்டாங்க, என்னங்க என்னால் தானே ரட்சிக்கப்பட்டீங்கோ? ஆமாம். என்னால் தானே ஊழியத்துக்கு வந்தீங்க? ஆமாம்மா. இப்போ நான் எத்தனாவது? உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்போ எத்தனாவதான்? இப்போ நீ 2வது அப்படின்னு. 2ஆவதா? அப்போ யார் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு? யார் அந்த முதல் மனைவி? யாரும் எனக்கு முதல் மனைவி இல்லைம்மா, இன்னொருத்தருக்கு நான் மனைவியா இருக்கிறேன். என் மணவளனாகிய இயேசுவுக்கு நான் மணவாட்டியா இருக்கிறேன்னு சொன்னேன். அதனால தான் என்னுடைய ஊழியத்தின் பெயர் மணவாட்டி சுவிசேஷ ஊழியங்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. என்னைக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க பழகுறீங்களோ, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக் வந்தால் யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? எந்த டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்? எந்த ஹாஸ்பிட்டல் ராசியான ஆஸ்பத்திரி? ஒரு சிலவர் இப்படி, சில பேர் இருக்கிறாங்க வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுனா, கல்டரில் இடம் கிடைக்குமோ என்னன்னு தெரியாது, பேசி புக் பண்ணி வச்சுக்கோ. வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா செத்துருவேன்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது கல்லறைக்கு? நீ என் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாரு, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாரு. உனக்கு ஹாஸ்பிட்டலும் தேவை கிடையாது, கல்லறையும் தேவை கிடையாது. கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுக்குறோம், அதான் முதலிடம். அதுதான் தாழ விழுறது. அல்லேலூயா. ஒரு 4-5 காரியங்கள் பார்த்துருக்கோம். ஜெபிக்கிறது பொதுவான காரியம். 4 குறிப்பு. யாராவது சொல்லுங்களேன் 5 குறிப்பை. எப்பவும் பரிசு கொண்டு வருவேன், வீட்டில் எடுத்து வைக்க மறந்துட்டாங்க. இந்த வசன ஸ்டிக்கர் கொண்டு வருவேன், காலையில் பேக்கில் தேடுறேன், காணும். வீட்டில் சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்கே ஞாபகம் போச்சுன்னு கேட்பாங்க, அதனால கேட்கல. 5 குறிப்பு யாராவது சொல்லுங்க, முடிச்சுட்டேன், அவ்வளோதான். எல்லாரும் கலப்பச்ச சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் கேட்காது. மார்க்கெட்டில் சந்தை கடையில் நின்ன மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தங்க சத்தமாக சொல்லுங்க. முதல் குறிப்பு என்னது? இது சேர்ந்து தான் சொல்லுவாங்கப்பா. எங்க கேட்கணும்? சபை ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும், அப்படி சொல்லுங்க. வேதம் வாசிக்க வேண்டும், வார்த்தையின் மூலமாய் தரிசனம் பார்க்கணும், அப்புறம் கர்த்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு கொடுக்கணும்.
கர்த்தர் தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தருளுகிற தேவன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஜெபிக்கும் போது, சபைக்கு போகும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, வார்த்தையினால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற போது, தேவ சமூகத்தில் விழுகிற போது, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிற போது தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு கண்களையும் கர்த்தர் நீர் திறப்பீராக. திறந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பூரணமாய் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. உம்முடைய மகனை மறைத்து வெளிப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மணவாட்டி ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைகளை கேட்ட எங்களை நீர் பலப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.